நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா Realme GT60 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிங் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல பிங் பண்ணி ப்ரோ ஏஐ ஸ்கிரீன் ரெகக்னைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஆப்ல ஒர்க் ஆகுது, ஒரு சில ஆப்ல ஒர்க் ஆகல, அதுவும் பர்டிகுலரா குரோம் போட்டோஸ் ஆப்லலாம் ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நம்மளும் உடனே போய் செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா போட்டோஸ் ஆப் அப்புறமா குரோம் ஆப்லாம் வந்து ஒர்க் ஆகல. இதுல அப்புறமா செட்டிங்ஸ் ஓபன் பண்ணி ரியல்மில வந்து பாத்தீங்கன்னா ஏஐ ஸ்கிரீன் ரெகக்னைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ரியல்மி மட்டும் இல்ல, ஓப்போ, ஒன் பிளஸ் இது எல்லாத்துலயுமே அதே நேம்ல தான் இருக்கு. ஜஸ்ட் அதை எனேபிள் பண்ணிருக்கு. ஆனா கீழே வந்து பாத்தீங்கன்னா அதுல சப்போர்ட்டட் ஆப்ஸ்ல வெறும் 50 தான் இருக்கு. என்னடா 50 ஆப்ஸ் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அந்த சப்போர்ட்டட் ஆப்ஸ்ல குரோமோ போட்டோஸ் ஆப் எதுவுமே இல்லை. உடனே நான் என்ன பண்ணேன், கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனா கீழே டவுன்லோட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல நம்ம இன்ஸ்டால் பண்ணா எல்லா ஆப்ஸுமே இருக்கு. அதுல நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஸ்க்குலாம் இந்த ஸ்கிரீன் ரெகக்னைசேஷன் சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே எனேபிள் வந்து பண்ணிக்கலாம். ஆனா சம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஏஐ ரெகக்னைசேஷன் மே நாட் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணிட்டு அப்புறமா போட்டோஸ் ஆப்ல போய் செக் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய போன்லயும் ஸ்கிரீன் ரெகக்னைசேஷன் ஒர்க் ஆகல அப்படின்னீங்கன்னா அந்த ஆப்ஸ் சப்போர்ட்டடா இல்லாம இருக்கும். ஸோ அதை போயிட்டு நீங்க தனியா எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வேலை செய்யும்.